என் தங்கப்பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்று இந்த வாக்கு உன் கண்ணில் படும். ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை உன் எதிரில் நீ கண்டு விட்டாலே போதும், உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதற்கு என்ன காரணம் என்பதனையும் உன் அம்மா உனக்கு இன்று நிச்சயமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ அதற்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ என்னை காண்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொள். நம் வராகியை கண்டுவிட்ட பிறகு நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. நம் தாயானவளை பார்த்துவிட்ட பிறகு நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்விகள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடிவிடும். என் குழந்தையே, எதுவெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சாத்தியமாக்கத்தான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்காது என்று நீ எண்ணுகின்றாயோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க வைக்கத்தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் தோன்றிக் கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. ஏனென்றால் நீ இழக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை உன் வெற்றியை உன்னிடத்திலிருந்து பறிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு உன் தாயானவள் நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதை கண்டும் நீ பயந்து விடாமல் இருக்க வேண்டுமல்லவா? எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இருந்து கொடுப்பதை ஒரு பொழுதும் நீ இல்லை என்று மறுக்க முடியாது. வராகியின் பிள்ளையாக நீ இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு தோல்விகள் கிடையாது. வருகின்ற தோல்விகள் கூட உன்னை வாழ வைக்குமே தவிர ஒருபோதும் உன்னை வீழ வைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை நான் என்னவெல்லாம் சொல்லி இந்த வாழ்க்கையில் கட்டாயப்படுத்துகின்றேனோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் இதை செய்தால், இதை சொன்னால் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நீ நிச்சயமாக சொல்லிவிட வேண்டுமல்லவா? எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்த்து விடக்கூடாது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தவிர்த்து விடும் பொழுதெல்லாம் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேராமல் போய் விடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் பல நன்மைகளையும் உனக்கான பல சந்தோஷங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு சந்தோஷம் வரப்போகிறது என்று நீ எண்ணிவிட்டாயானால் அதைவிட உனக்கான வேலை வேறு என்ன இருக்கின்றது? இதைவிட தேவை உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன வந்துவிடப் போகின்றது? என் தங்கமே, நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவானதாக கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். அதைத்தான் நான் இத்தனை காலமும் செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை நீ நடத்தி கொண்டிருக்கின்றாயோ அதுபோல இந்த வராகியின் வார்த்தைகளையும் கேட்டு அந்த போராட்டத்தில் இருந்து நீ மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்லப்போகின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இப்படி கூட வாழ்க்கையில் நடக்க முடியுமா என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லப்போகின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நாளைய விடியலில் நீ கண்டு விட்டாயானால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீ செய்வதற்கு எண்ணி இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை நிச்சயமாக நீ
நடத்தி முடித்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையை நீ சந்திக்கப் போகின்ற இவரின் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான ஆள் கிடையாது. இவர் உன் கண்களில் படுவது நிச்சயமாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நாளை இதை உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் தாயானவள் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். அவர் யார் என்று சொல்வதற்கு முன்பாக, என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் ஒரு சில தெளிவுகளை நீ கொண்டு வர வேண்டும். எதுவுமே தெளிவோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெளிவான எண்ணங்களை கொடுத்தால்தான் அதிலிருந்து உன் வெற்றியை பெற முடியும். நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது என்று சொல்லி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ கண் கலங்கி நின்றால் வருகின்ற சந்தோஷம் கூட உன் வாசலிடம் வந்துவிட்டு வெளியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடும். நாம் இந்த சந்தோஷத்தை இங்கு கொடுத்தால் இவர்கள் இதையும் சேர்த்து கவலையாக மாற்றி விடுவார்கள். உண்மையாகவே யார் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று சேர்வோம் என்று அது சென்றுவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளையே, கஷ்டத்திலும் இருக்கின்ற சந்தோஷத்தை தேடத் தொடங்கு. கஷ்டத்திலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை மட்டும் நீ பார்க்க தொடங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உனக்கான நல்ல நேரம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்டென்று நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் கொண்டவர்களை நீ கண்டுவிட்டாயானால் உடனே நீ ஓர் முடிவெடுத்து விடலாம். அது என்ன தெரியுமா? நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். நம் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். இதோ முன்னால் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த வண்ண பட்டாம்பூச்சிகள் போல உன் வாழ்க்கையிலும் வண்ணங்களாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கே எத்தனை அழகாக இருக்கிறது என்று பார்த்தாயா? என் பிள்ளையே, நம் கண்களை கவர்கின்ற இது போன்ற சில காட்சிகளை அதிகமாக காணத் தொடங்கு. எந்த விஷயத்திலும் சட்டென்று மனதிற்குள் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் வருவதன் மூலமாக தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வந்து நீ செய்கின்ற நல்ல செயலை கூட உனக்கு கெட்ட செயலாக மாற்றி விடுகின்றது. எவ்வளவு துன்பங்களும் எவ்வளவு சோதனைகளும் உனக்கு வந்திருந்த பொழுதிலும் கூட இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றி என்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தம் கொண்டாயல்லவா? இனி இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை அதை உனக்கு நடத்தாமல் நான் சென்று விட மாட்டேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் எதையும் செய்வதற்கு நினைக்கலாம், ஆனால் அதையெல்லாம் பெறுவதற்கு நீ முயற்சி செய்யாதே. யார் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு அதுதானே வேலை. தேவையில்லாதவர்களின் செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதா இங்கு உனக்கு வேலை? நீ செய்கின்ற செயல்களை சரியாக செய்வது மட்டும்தான் உன்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணமும் நீ செல்கின்ற பாதையும் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ பெறத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே. எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ விட்டு விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ
அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது, அடுத்ததாக உனக்கு தேவை தெய்வத்தினுடைய அனுகிரகம். தெய்வம் உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டது என்றால் வேறென்ன வேண்டும்? என் குழந்தையே, நாளைய விடியல் மாத சிவராத்திரியினுடைய விடியல். உன்னுடைய வாழ்க்கையில் சிவபெருமானின் அருளை நீ பெற வேண்டிய விடியல். எப்படி இன்றைய நாளில் பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்கின்றாயோ, அதுபோல நாளைய தினம் சிவராத்திரியில் சிவபெருமானினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னது, நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரப்போவது அந்த ஈசனைத்தான். அவர் உன்னிடத்தில் எந்த அடையாளத்தோடு வருவார் என்று சொல்கின்றேன். என் குழந்தையே, யாரேனும் ஒருவர் தன்னை சிவனடியார் என்று சொல்லிக்கொண்டோ அல்லது கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தோ உன் முன்னால் வருகிறார் என்றால், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாளை சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக யாராவது ஒருவரை உனக்கு காண நேர்கிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தையே, அந்த நொடியே முடிவு செய்து கொள், அந்த ஈசனே உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல வாக்கு தருகிறார் என்று. சிவனிடத்திலிருந்து உன் வெற்றியை நீ பெறுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தேடி தேடி கிடைக்காமல் போனது எல்லாம் போக, இப்பொழுது தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் நிரம்பி வழிகின்றது. அந்த அளவிற்கு தெய்வத்திடம் நீ நாடிச் சென்று அன்பை எல்லாம் அவர்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கின்றாய். அவர்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றாய். நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறாய் என்பதனை அவர்கள் முன்னிலையில் நீ காண்பித்து கொடுத்திருக்கின்றாய். இப்படி இருக்கும் பொழுது இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக எல்லா விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். ஏனென்றால் கோபப்படும் பொழுது அந்த விஷயம் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம். பிரச்சனை இல்லாமல் முடிகின்ற ஒரு காரியம் கூட உன்னுடைய கோபத்தினால் தலைகீழாக மாறிவிட வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ உன் மனதில் தெளிவில் கொண்டு அதை செய்ய தொடங்கு. இத்தனை நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நல்ல தீர்வை கொடுக்கும். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதனையும் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும். இவ்வளவு நாளும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்த சந்தோஷம் மேலும் மேலும் நம்மை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதையெல்லாம் கடந்துவிட்டு நாம் எப்படி வாழப்போகிறோமோ என்று நினைத்து நீ ஒரு நொடிப்பொழுதில் யோசித்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, கண்ணீர் வந்தால் உன் கரங்கள் அதை துடைக்க வேண்டுமே தவிர அடுத்தவரின் கரங்கள் அதை துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதுபோல உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதற்கு நீயே ஆறுதலை சொல்லி பழகு. இது பரவாயில்லை, நாம் பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம், அடுத்ததை பார்த்து கொள்ளலாம் என்பது போல உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது உன் மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் தோன்றும். எப்பொழுதுமே இறுக்கமாக இருந்த உன்னுடைய மனநிலை நிச்சயமாக மாறும், நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு என்றும் நான் எப்படி துணையாக இருக்கின்றேனோ அதுபோல நீயும் தெய்வங்களின் மீது கொண்ட நம்பிக்கையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல், மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு தெய்வத்திடம் ஒருபோதும் கோபம் கொள்ளாமல் நீ
உன்னுடைய முயற்சியையும் கைவிடாமல் இருந்து கொண்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீ நினைத்த உயரத்தை அடைந்து விடுவாய். நீ எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அன்று உனக்கு இந்த வராகி யார் என்று நிச்சயமாக புரிய வரும். ஈசனிடத்தில் ஆசிகளை பெற்ற பிறகு வேறெதுவும் தேவைப்படுகிறதா? ஆனால் இப்பொழுதும் அம்மா அடித்துச் சொல்கின்றேன், லட்சத்தில் பாதி பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். எல்லோருக்கும் இது நடந்து விடாது. அதனால் உனக்கு நடக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே. இன்றில்லை என்றால் என்ன, இன்னொரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் நடந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.